என்னடி வந்து நிக்கிற? உன் தம்பியை படிக்க வைக்கிறது கூட்டியா இல்ல என் பொண்ணை லவ் பண்ணிட்டு என் சொத்தை அடிச்சு போலாம் பிளான் போட்டிருக்கீங்களா? என்ன காரியம் செஞ்சான் என் சோத்தை தின்னுட்டு என் காசுலயே படிச்சுக்கிட்டு என் பொண்ணை லவ் பண்ணியா? என் சோத்தை தின்ன லவ் வருமா? வருமா? பிச்சைக்கார பயல படிக்க வச்சனடா, ஏழை குடும்ப என் வீட்டுல காமிக்கிறியா? இது ஒரு படிப்பு கிடையாது, பணம் கிடையாது. இந்த பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, பார்த்தா கொலபிடுவேன். என்னங்க அந்த பையன் புத்தி மழங்கி அறிவு கெட்டுத்தனமா ஏதோ தப்பு செஞ்சிட்டான். இது வரைக்கும் எனக்கே தெரியாது. அவன் இவ்வளவு தூரம் போனது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இனிமே இது சம்பந்தமா ஒரு சின்ன தப்புக்கு கூட இடமில்லாம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரே தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. என்னடி பெரிய கவர்னர் ஜெனரல் மாதிரி அபிப்பிராயம் சொல்லிட்டு போறேன். செஞ்சிருக்கிற தப்பு இருக்க சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்ட போதுமா? அடிக்கடி பேசக்கூடாது. அவனை இப்பவே போக சொல்றேன். சொல்றது என்ன, அனுப்பிச்சே வச்சுப்படுறேன். ஆனா அவன் படிப்பை மட்டும் நிறுத்திவிடாதீங்க. எதுக்கு? படிப்பு அவனுக்காக இல்லைங்க, என்னோட பிறந்த 6 ஏழை பெண்களுடைய எதிர்காலத்துக்காகத்தானுங்க. அந்த எண்ணம் அவனுக்கு இருந்துச்சா? இருந்தா அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருப்பானா? தப்பு செஞ்சங்கிட்ட பேசாம என்கிட்ட வந்து பேசுறேன். அவன் செஞ்சது தப்பு தப்புன்னு 1000 தடவை ஒத்துக்க நான் தயாரா இருக்கேன். அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க அடிச்சாடி ரொம்ப சாதாரணம். அவனை இழுத்து கொண்டு வந்து உங்க முன்னால நிக்க வைக்கிறேன். அவன் கையையோ காலையோ முடமாக்கி போடுங்க. அவன் படிப்பை முடமாக்காதீங்கன்னு தானே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொன்னா மாற மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். சாதாரண இடத்துல சொல்லல, தெய்வ சன்னிதானத்துல வச்சு அவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடி படிக்க வைக்க, சொன்னபடி உன் குடும்பத்தை காப்பாத்துறேன். நீ சொன்னபடி என்கிட்ட என்னங்க திடீர்னு என்னமோ சொல்லிட்டீங்களே. நான் சொன்னபடி என்ன நடந்துக்கல? என்ன நடக்கல? என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? ஒரு குடும்பத்துல புருஷங்கிட்ட பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதாகத்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். நடக்கிறேன் வயிறு எரியுது நினைச்சா. இவன் என்னமோ பெரிய கிளியோ பாட்டுற மாதிரியும் இவளுக்கு பூஜா தூக்குற டவாலி மாதிரியும் என்ன வீட்டுல ஆக்கிட்டே. நான் உனக்கு தாலி கட்டனா, நீ எனக்கு தாலி கட்டினா இன்னும் புரியல எனக்கு. என்னங்க இப்படி பொதுப்படையாவே பேசிக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? நான் என்ன நடந்துக்கல, என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்க எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லபடியா நடக்க முயற்சி பண்றேன். நீ பொண்டாட்டி தான் ஒரு நாளைக்காவது. என்னங்க 9:30 மணி ஆயிடுச்சு, பனியில நிக்கிறீங்களே, உள்ள வந்து பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. ஒரு வார்த்தை ஒரு நாளா சொல்லிருப்பியா? நினைச்சு அப்படியே உன் கழுத்தை திருப்பி பொண்ணு போட்டுலாமா இருக்காரு. என்னமோ பெரிய திருவாரூர் தேர் மாதிரி நான் மீனாட்சி மீனாட்சி இவளை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கணும். இவ குழந்தைன்னு ரிவேஷன்ல ஓடுறா. அதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியுமே. உனக்கு பிடிக்கல? என்ன சவுண்ட் கொடுக்குற? ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ண நான் ஒரு பெரிய கேபிட்டலிஸ்ட். என் பணத்துக்காக என்ன கல்யாணம் பண்ண. என்ன தொட உனக்கு பிடிக்கல? குழந்தை பாசம்னு குழந்தை விளையாடுற. யார்கிட்ட காமிக்கிறேன்? குழந்தை உண்மையான பாசமா? உனக்கு உண்மையான பாசமா? வேஷம், அவ்வளவு வேஷம். இன்னைக்கு கிட்ட நெருங்கி வந்து தொடர ஐயா. இத்தனை நாள் காணமே. தம்பி படிக்க வைக்கணும்ல, அதுக்காக டச் பண்றா. ஓடி பாசமா உனக்கு? பாசமா? இத பாருங்க, உங்க விருப்பப்படி நான் நடந்துக்கலன்னு சொன்னீங்களே, அது ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். அதுக்கு காரணம் தெரியாதனம் தான், வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா பிள்ளைங்க மேல பொய்யான பாசம் காட்டுறேன்